வணக்கம் மக்களே, நான் உங்கள் தலைவர் ஜேவி பேசுகிறேன். இன்றைக்கி சிரமம்லாம் என்ன நினச்சி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கடந்த 2024 உள்ள எஸ்பிஎம் பிள்ளைங்களுக்கும் 11 பள்ளிக்கூடத்துக்கும் நம்ம சும்மாங்கரை கொடுத்துருக்கோம். ஏன் நம்ம இது கொடுக்க கேட்டிங்கன்னா, இது வந்து 10 எடுத்து பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு சும்மாங்கரை கொடுத்துருக்கோம், 200 கொடுத்துருக்கோம். ரெண்டாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் 1000 கொடுத்துருக்கோம். அந்த 1000 எனக்கு B40 பிள்ளைங்களுக்கு வந்து அந்த 1000 வந்து அவங்க யூரன் காசு கட்ட முடியாமல் சில பேர் தவிக்கிறாங்க, காசு கட்ட முடியாமல். அந்த பணம் வந்து போய் சேரணும்னு சொல்லி தலைமை ஆசிரியருக்கும் பிஏபிஜி தலைவருக்கு இதை நம்ம உடனே வந்து தெரியப்படுத்திட்டோம். அப்போ இதெல்லாம் கேட்டிங்கன்னா, இப்போ கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா காலேஜில் நிறையா பல பிரச்சனைலாம் வருது. பெட்ரோலுக்கு என்ன சொல்ல கடமைப்பட்டோம்னா, நீங்கள் பிள்ளைங்க எஸ்பிஎம் பாஸ் பண்ணிட்டாங்களா, ஒரு காலேஜ் கண்டிருக்கு, அந்த காலேஜ் தரமாக இருக்கணும். அந்த காலேஜில் வந்து ரெகனைஸ் இருக்கா, ஜேபிஎல் இருக்கா, இல்லை அவங்க தங்குறாங்க ஹாஸ்டலில் தங்குறாங்க, அது நல்ல ஹாஸ்டலா, அது சேஃபாக இருக்காங்களா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம அனுப்புங்க. இதுதான் நீங்கள் செய்யணும். இப்போ பாருங்கள், எவ்வளோ இஷ்யூ வந்து மீடியாவில் நடக்குது. இப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இன்னொரு பிள்ளை சொந்தமாக ஊற்றிட்டாங்கன்றாங்க. இது வரைக்கும் என்ன காரணம் தெரியல. அதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதுன்னா, பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களை வந்து எந்த காலேஜுக்கு அனுப்பணும், எந்த யூனியனுக்கு அனுப்பணும் சொல்லி செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அப்போ அனுப்புங்க, சரிங்களா? இன்னைக்கு இந்த எஸ்பிஎம்ல வந்து கிடைச்ச சும்பாங்கனுக்கு இதே போல வருஷம் நம்ம செய்வோம். இதை பார்த்துட்டு இப்போ எழுதுகிற எஸ்பிஎம் பிள்ளைங்களுக்கு இன்னும் நல்லா உற்சாகம் கொடுத்து அவங்களும் நிறைய பாஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரெண்டாவது வந்து என்ன, நம்ம பிள்ளைங்க முடிஞ்சவளுக்கு அரசியல் தொழில் போனால், அரசாங்க துறையில் போனால் இன்னும் நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிறேன். ஆசிரியர் பணித்துறையில், போலீஸ் பணித்துறையில், சில பிரஜா பணித்துறையில் போனாங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்குன்னு ஆசைப்படுறேன். இதை கேட்டுருக்கவங்களுக்கும் அது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.